வணக்கம், என் பெயர் புரிசைரா சுந்தர். இன்றைக்கி ஐபிஓ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி பர்கர் கிங் அப்படிங்கிற ஐபிஓ ஓப்பனில் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அந்த ஐபிஓ இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் ஐபிஓவில் சில டிப்ஸ்லாமும் பேசுகிறேன். நான் nsindia.com இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா மெயின் பேஜில் ஐபிஓ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எந்தெந்த ஐபிஓ இருக்குதுன்னு தெரியும். பர்கர் கிங் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஐபிஓ தான் இப்போ இருக்குது. 2 டிசம்பர்லேருந்து 4 டிசம்பர் வரைக்கும். அந்த கம்பெனி பேரை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் தெரியும். 2 ஆரம்பித்து 4 முடியுது. இது ப்ரைஸ் ரேஞ்ச் 59 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும். ஆனால் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ப்ரைஸ் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கட் ஆஃப் அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடணும். பிட் லாட் 250 ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் தேர் ஆஃப். நம்ம பப்ளிக் இஷ்யூ அப்ளை பண்ணும்போது 250 ஷேர் அண்ட் மல்டிபிள்ஸ் ஆஃப் 250 ஷேர் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்கு கம்மியாகவோ அதுக்கு இடையிலையும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என்னோடய பையனுடைய அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஒரு 1,20,000 நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். இது ஐசிஐசிஐ இன்டர்நெட் பேங்கிங். ஒரு பேங்க்கினுடைய இன்டர்நெட் பேங்கிங்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த ஐசிஐசிஐ இன்டர்நெட் பேங்கிங்கில் நான் லாகின் பண்ணும்போது மேலே இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா சாவரின் கோல்ட் பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐபிஓ ஆன்லைன் ஐபிஓ இதுதான் நமக்கு வேணும். ஸோ இந்த ஐபிஓ போயிட்டோம்னாக்கா முதல்ல இந்த பேஜில் அக்கௌண்ட் நம்பரு ரெக்வஸ்ட் ஃபார் ஐபிஓ நம்ம ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்கணும். ப்ரொசீடுன்னு கொடுத்தோம்னாக்கா இங்கே அக்கௌண்ட் நம்பரு, கஸ்டமர் நேமு, ஸோ இது எல்லாம் வரும். ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுக்கணும். சப்மிட்னு கொடுத்துட்டாக்கா திரும்ப ப்ரொசீட் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டாக்கா இப்போ பர்கர் கிங் இந்தியா லிமிடெட் வந்தாச்சு. மினிமம் குவான்டிட்டி 250, ஃப்ளோர் ப்ரைஸ் 59 ரூபா டு 60 ரூபா. ஸோ இதெல்லாமே இருக்குது. இந்த இடத்துல கிளிக் கோ அப்படின்னு கொடுத்தாக்கா இங்கே பேர், இன்வெஸ்டருடைய ஸ்டேட்டஸ் ரீட்டைல். 2 லட்ச ரூபாய்க்கு குறைவாக நம்ம அப்ளை பண்ணோம்னா ரீட்டைல் இன்வெஸ்டர், 2 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ணோம்னா நம்ம நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை கிளிக் பண்ணணும். இப்போ நான் 1,20,000 ரூபாய்க்காக தான் பண்ண போகிறேன். அதனால் இது 2 லட்சத்தை விட குறவு தான். இதில் பேன் நம்பரு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, இது டெபாசிட்டரி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட்டு நம்பர் இருக்கணும். அந்த டிமேட் அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் ஏதோ ஒரு புரோக்கர்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இப்போ நான் இந்த இடத்துல டிமேட் அக்கௌண்ட் நம்பரை நான் என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போது என் பையனுடைய டிமேட் அக்கௌண்ட் நம்பர் இங்கே ஃபில்லப் பண்ணிட்டேன். இது டிபி நேம், அதாவது உங்கள் புரோக்கர் நேம் கேட்பாங்க. அது ஒன்றும் அவசியம் கிடையாது, இருந்தாலும் நான் அதை டைப் பண்ணிடுறேன். பேமெண்ட் மெத்தட் ஃபுல் மெத்தடு தான். இங்கே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அப்ளை பண்ணும்போது இங்கே கட் ஆஃப் அப்படின்னு கிளிக் பண்ணணும். கட் ஆஃப் கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே ப்ரைஸ் வந்துடும். நான் 2,000 ஷேருக்கு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ 2,000 ஷேருக்கு அப்ளை பண்ணணுன்னா கிட்டத்தட்ட 1,20,000 ரூபா நமக்கு தேவைப்படும். இப்போது பேர், ரீட்டைல் இன்வெஸ்டரு, பேன் நம்பரு, பேங்க் அக்கௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ சப்மிட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். இப்போ சப்மிட்னு கொடுத்தோன்னே இன்னொரு தடவை இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு இது கன்ஃபார்ம், ஐ அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஐபிஓ ஓகேன்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம். யுவர் ஐபிஓ ரைட்ஸ் இஷ்யூ டிரான்சாக்ஷன் ரெக்வஸ்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்ட். யுவர் டிரான்சாக்ஷன் ரிசிப்ட் நம்பர் இஸ் 7761573. அவ்வளோதான். ரொம்ப 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 சிம்பிள். உங்கள்கிட்ட இன்டர்நெட் பேங்கிங் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி அந்த எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் போய் 2 நிமிஷத்தில் நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணிடலாம். நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் வெவ்வேறு பேங்க்கில் வெவ்வேறு மாதிரி இருக்கலாம். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். சில பேங்க்லாம் 6%, 7% சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பேங்க்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு காசு அதில் போட்டுட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 6-7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்
7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் 6% கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோ கரெக்டாக தெரியாது. பட் ஐடிஎஃப்சி பேங்க்கு 7% கொடுக்குறாங்க, எனக்கு நல்லா தெரியும். அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பணத்தை போட்டுட்டோம்னா நமக்கு 7% இன்ட்ரெஸ்ட்டும் வரும். எப்போது இந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூ வரும்போது நம்ம அப்ளை பண்ணலாம். நாம் அப்ளை பண்ணும்போது காசு நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும், நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு வெளியே போகாது. நமக்கு ஷேர் கிடைச்சால் மட்டும்தான் நம்ம அந்த எத்தனை ஷேர் கிடைக்குதோ அத்தனை ஷேருக்கு உண்டான காசு மட்டும்தான் வெளியே போகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் என்எஸ்சி பிட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் 5 மணி வாக்கில் இது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 17 தடவை சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் 100 தடவை இது சப்ஸ்கிரைப் ஆகும். ஸோ 100 பேர் அப்ளை பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். இது லாட்ரி டிக்கெட் மாதிரி தான். கிடைச்சால் உங்களுக்கு லக்கு, நல்ல விலைக்கு பங்குகளை விற்கலாம். கிடைக்கலனாலும் நத்திங் டு வரி, ஏன்னா உங்கள் பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.